So welcome to Tamil Trader and நான் சுதர்ஷன் with 9 years of experience in trading. லாஸ்ட் கிளாஸ் எபிசோட் 27 பார்த்துருந்தோம். அதில் இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1 பார்த்துருந்தோம். அண்ட் இன்னைக்கு எபிசோட் 28ல நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2 பார்க்க போகிறோம். அண்ட் எஸ் வி ஆர் சேயிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டில் பிகினராக இருந்தாலும் இன்டர்மீடியட்டாக இருந்தாலும் இந்த கான்செப்ட்ஸை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்க முடியும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸ்டாக் செலெக்ஷன் பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் இருக்கு, நீங்கள் வந்து பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கமிங் டு த டாபிக், இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஸ்ட்ராட்டஜி இந்த சீரீஸில். எப்பவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி டீச் பண்ணும்போது நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன், சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, எதையுமே எடுத்து பிளைண்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணணும். அதாவது உங்களுக்கு அந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுதா, உங்களோட ஸ்ட்ராட்டஜி, அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியா இருக்கு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான கொஞ்சம் ஹோம் ஒர்க், அதுதான் பேக் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. லைக் இந்த கான்செப்ட் ஒர்க் ஆயிருக்கான்னு ப்ரீவியஸ் சார்ட்ஸ்ல செக் பண்ணிட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து லைவ் ட்ரேட் வந்து பண்றது தான் வந்து எப்பவுமே எல்லா டைப் ஆஃப் ட்ரேடிங்குமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற செகண்ட் கான்செப்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான டெக்னிக், ரொம்ப சிம்பிளான டெக்னிக் ஆல்சோ. ஸோ அந்த டெக்னிக் பேர் என்ன அப்படின்னா 52 வீக் ஹை. இது வந்து மார்க்கெட்ல ப்ராபப்ளி ஒரு 1 இயரா இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் சப்போஸ் புதுசாக இருக்கீங்கன்னா இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல 52 வீக் ஹை அப்படின்றது என்னன்னா, இப்போ 52 வீக்ன்றது 1 இயர் குறிக்குது. ஸோ 1 இயர் அந்த ஸ்டாக் பண்ணாத பெர்ஃபார்மன்ஸை இன்னைக்கு தேதியில பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதா 52 வீக் ஹையோட மீனிங். ஸோ இதோட லாஜிக் வந்து, அப்போ லாஸ்டா அந்த ஸ்டாக் வந்து ஏதோ ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு, இல்லை ஏதோ ஒரு சைடு வேஸ்ல இருந்திருக்கு, இப்போ ஒரு மொமெண்டம் கெயின் பண்ணிருக்கு. என்ன பண்ணதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இறங்கி இந்த மாதிரி இருந்திருக்கு, இதுதான் லாஸ்ட் 1 இயரோட, இதுதான் லாஸ்ட் 1 இயர்னு வச்சுக்கலாம். இப்போ இப்படி வருது அப்படின்னா இப்போ லாஸ்ட் 1 இயரோட ஹையஸ்ட் பாயிண்ட் தான் 52 வீக் ஹைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வருதுன்னும் போது, ஒரு பெரிய சைடு வேஸ் பிரேக் பண்ணிட்டு வருதுன்னும் போது மேபி இந்த ஸ்டாக் நல்லா பெருசா போக வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ 52 வீக் ஹை பிரேக் பண்ற நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி பொட்டென்ஷியல் கேப்பபிள் ஸ்டாக்ஸா இருக்கும். இல்லைன்னா இப்படியுமே சொல்லலாம், பெருசா போற எல்லா ஸ்டாக்ஸும் தன்னோட ஃபர்ஸ்ட் ஒரு இண்டிகேஷனா கொடுக்கறது வந்து 52 வீக் ஹைன்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்க வந்து வைஸா யூஸ் பண்ணிக்கிறதுல தான் வந்து நீங்க ஒரு கரெக்டான ஸ்டாக் எடுத்து இந்த ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ இந்த 52 வீக் ஹைல நிறைய பேர் வந்து தப்பா புரிஞ்சிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2025 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டாக் வந்து இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து இப்போ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஏதோ மேலே கீழே போயிட்டு இருந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து தன்னோட 52 வீக் ஐயை வந்து கிராஸ் பண்ணுது. அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபில்டர்ல நம்மளுக்கு தெரிய வரும், அதாவது நம்ம ஸ்கேனர்ல தெரிய வரும், ஓகே இந்த ஸ்டாக் 52 வீக் ஐ வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் அப்படி வந்துருச்சு அப்படின்னும் போது நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, ஆல்ரெடி அது ரொம்ப ஹை ப்ரைஸ்க்கு போயிருச்சு இல்லை, அப்போ அங்கிருந்து அது விழறதுக்கு தானே நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து தப்பா யோசிப்பாங்க. அது வந்து 100% தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் விழுந்திருக்கு ஹைட் போகி. பட் ஆனால் நிறைய பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து தான் இன்னும் புது புது ஹைட்டை ரீச் பண்ண போகுதுன்றதுல வந்து டவுட்டே கிடையாது. ஸோ அப்போ இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, 52 வீக் ஹை இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி, ப்ரொவைடட் நீங்க எடுக்கிற ஸ்டாக் ரொம்ப கேப்பபிளான பொட்டன்ஷியலான ஸ்டாக்கா இருக்கணும். ஸோ ஸ்டாக் செலெக்ஷனையும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நீங்க லைக் சேர்க்கும் போது, நீங்க கம்பைன் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ட்ரெமெண்டஸா இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்து உங்களுக்கு டிஸ்பிளேல காட்ட போறேன். நீங்க புரிஞ்சுப்பீங்க, ஓகே இந்த ஸ்டாக் தன்னோட 52 வீக் ஐயை கிராஸ் பண்ணும்போது எவ்வளவு பொட்டன்ஷியலா போயிருக்கு அப்படின்றது நீங்க பார்க்க போறீங்க. சரி, எப்படி இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம செலக்ட் பண்றது? ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஸ்டாக் செலெக்ஷன்ல சொல்லி கொடுத்துருக்கேன். பட் அதான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிக்கு நான் எப்படி செலக்ட் பண்ணலாம்னா, ஸ்கேனர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸ்கேனர் அப்படின்னா இப்போ 52 வீக் ஹை உட்காந்து நான் ஒரு ஸ்டாக்குமே தன்னோட லாஸ்ட் 1 இயர் உட்காந்து நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால இது வந்து ஸ்கேனர்னு சொல்லுவாங்க, 52 வீக் ஹை ஸ்கேனர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சார்ட்டிங் அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல வந்து கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. screener.in அப்படின்ற ஒரு வெப்சைட்லயுமே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து இது கூகுளில் போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கேனர் வந்து கண்டிப்பாக எடுத்து கொடுக்கும்னு சொல்லுவார். அதை நீங்கள் சேவ் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படி ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் 52 வீக் ஐன்ட்டு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு 52 வீக் ஐ ஸ்கேனர் அப்படின்னு சர்ச் கொடுங்க. உங்களுக்கு நிறைய வரும் வெப்சைட்ஸ். அதில் சார்ட்டிங்க்னு இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ரேரான நிறைய ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் ஆகி வரும். நம்மளுக்கு நேமே தெரிஞ்சிருக்காது, ரொம்ப சூப்பரான ஸ்டாக்ஸ்லாம் அதில் வரும். எனிவேஸ் இதோட மெயின் லாஜிக் என்னன்னா, தன்னோட லாஸ்ட் 1 இயர் பெர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்டாக்ஸ் வந்து கிராஸ் பண்ணி புது ஹைட்டுக்கு வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம், விச் இஸ் அ வெரி குட் சைன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, லைக் அந்த நான் சொன்ன மாதிரி 52 வீக்கை கிராஸ் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு ஜஸ்ட் என்ட்ரி எடுக்கலாம். இப்படி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது பேர் மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். என்ட்ரி எடுக்கலாம். இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கிடையாது யூஸ்வலாக, ஏன்னா நீங்கள் இன்வெஸ்டிங் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட டைம் ஹாரிசன் அதிகன்றதுனால நீங்கள் வந்து ஜஸ்ட் என்ட்ரி எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ், ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு என்ட்ரி எடுக்க போகிறீங்க. சப்போஸ் இதுவே நீங்கள் வந்து இதை கொஞ்சம் ஷார்ட் டேர்முக்கு பண்ண போகிறீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் போடுற பழக்கம் இருக்குன்னா நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மாக பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணிக்கலாம். பட் இது இன்வெஸ்டிங்கிறதுனால நான் ஸ்டாப் லாஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக் எடுக்கணும். ஒரு ஸ்டாக் எடுத்துட்டு நீங்கள் வந்து ஹை பாயிண்ட் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஹை பாயிண்ட் தன்னோட 52 வீக்கை கிராஸ் ஆயிடுச்சு,
கிராஸ் ஆகி பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிடிஎல் அப்படின்ற ஒரு ஸ்டாக். இது வந்து பாஸ்ட் மார்க்கெட் டேட்டா தான் உங்களுக்கு காட்டுறேன் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. இப்போ 2022 பாருங்களேன். 2022 ஜனவரி அப்ராக்சிமேட்டாக இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் அப்படின்னா ஒரு கேண்டில் ஒரு வாரத்துக்கு குறிக்குதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம 22லேருந்து 23 ஸ்டார்டிங் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுதான் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்ஸ் இந்த ஒரு பீக்கை கிராஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த பீக்கை வந்து கிராஸ் ஆயிடுச்சுன்னா நான் வந்து அது ஹரிசாண்டல் லைனாக போட்டுக்கிறேன் அதோட பீக்கை. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அந்த பீக்கை கிராஸ் பண்ணிருச்சுன்னா நான் வந்து பை எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி சொல்லுது. ஏன்னா இதான் லாஸ்ட், அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு 22 to 23 வச்சிருக்கேன். நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் இன்னைக்கு தேதியில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது போன ஜூன் மாதத்துலேருந்து இந்த ஜூன் மாதம் அதுதான் 1 இயர்னு மென்ஷன் பண்ணி காட்டுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு டேட் வைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எனிவேஸ் லாஸ்ட் ஒரு 1 இயரோட ஹையஸ்ட் பாயிண்ட் நம்ம இப்போ மார்க் பண்ணிட்டோம் இந்த ப்ளூ கலர் லைனு. இப்போ ப்ரைஸ் வந்து அது கிராஸ் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல கிராஸ் பண்ணுது, அதாவது பண்ணி நின்றுட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரியுது ஓகே இந்த ஸ்டாக் பொட்டன்ஷியல் என்னோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கு. இப்போ நான் இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துல வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து ஏறுறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்ல ப்ராஃபிட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மொமெண்டம் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப நன்றி.